திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1977ஆம் ஆண்டு மீனவ நண்பன் திரைப்படம் படமாகி கொண்டிருந்த நேரம். அப்போது மிகுந்த சிரமத்தில் இருந்த கவிஞர் முத்துலிங்கம் எம்ஜிஆரை சந்தித்து வாய்ப்பு கேட்டார். மீனவ நண்பன் படத்தில் வாய்ப்பு தருவதாக எம்ஜிஆர் வாக்கு கொடுத்தார். பிறகு அதனை எம்ஜிஆர் மறந்துவிட்டார். படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்திருந்த தருவாயில் ஒரு பொது நிகழ்ச்சியில் முத்துலிங்கத்தை பார்த்த எம்ஜிஆர், மீனவ நண்பன் படத்தில் நீங்கள் எழுதிய பாடல் எது என்று கேட்டார். அதற்கு அவர் அந்த படத்தில் பாடல் எழுத தனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று கூறினார். இதை கேட்ட எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார். நான் உங்களுக்கு வாய்ப்பு தருவதாக வாக்கு கொடுத்திருந்தேனே என்று கூறியவர், வீட்டுக்கு சென்றதும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை தொடர்பு கொண்டு நீங்கள் ஏன் முத்துலிங்கத்திற்கு வாய்ப்பு தரவில்லை என்று கோபமாக கேட்டார். நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே என்று கூறியிருக்கிறார். உடனே இயக்குனருக்கு ஃபோன் செய்து படத்தில் இன்னொரு பாடலை சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். படப்பிடிப்புகள் முடிந்துவிட்டது, இன்னொரு பாடலுக்கு கதையில் வாய்ப்பும் இல்லை என்று கூறியுள்ளார். பரவாயில்லை, ஒரு கனவு பாடல் ஒன்றை சேருங்கள், எந்த லாஜிக்கும் மீறாது என்றார். அதன் பிறகு முத்துலிங்கத்தை அழைத்து காதலன் காதலி பாடும் ஒரு கனவு பாடலை எழுதுங்கள் என்றார். மறுநாளே எழுதி கொண்டு போய் கொடுத்தார். அதன் பிறகு பிரம்மாண்ட அரங்கம் அமைத்து அந்த பாடல் படமாக்கப்பட்டது. இந்த பாடல்தான் படத்தின் ஹைலைட்டாகவும் அமைந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ என்ற பாடல்தான் அது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.